பண்ணிட்டேனே. கதிர் இதுக்காக தான் என்கிட்ட பேச ட்ரை பண்றாருன்னு தெரியாம அவரை நான் அவாய்ட் பண்ணிட்டேனே. பேசாம காவியா கிட்ட பேசலாம். யாரு காவியா? வேற யாரு? அந்த ருத்ரா தான். காவியா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என் நம்பர் எடுக்கலன்னதும் உன் நம்பருக்கு கால் பண்றாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. எதுக்கும் அட்டன் பண்ணி என்னன்னு கேள. காவியா போனை எடு, எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். என்ன பண்ணுவேன்? ஆராதனா எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏன் காவி எப்படி பண்ற? அட்லீஸ்ட் ஒரு கர்டசிக்காவது கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டுக்கலாம்ல. சாரி கதர், எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒன்றும் அவ்வளவு முக்கியமான கால்லாம் கிடையாது. கண்டிப்பா ஏதாவது டிராமா பண்ணி நம்ம சந்தோஷத்தை கெடுக்க தான் வைப்படி பண்றா. அப்படியே இல்லைனாலும் அவளோட காலை அட்டென்ட் பண்ணி பேசுற அளவுக்கு அவ ஒண்ணு எனக்கு ஒண்ணு அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஆள்லாம் இல்ல. உங்களுக்கும் இனிமே அப்படிதான் இல்ல கதிர்? கதிர், கொடுங்க. என்ன சார், என்ன விஷயம்? எதுக்கு சார் நீங்க உள்ள வரீங்க? போலீஸ்லாம் சத்தம் போடக்கூடாது. ஏ கான்ஸ்டபிள், நல்லா தேடியா? ஓகே சார். என்னாச்சு சார்? என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? இப்பதான் சத்தம் போடாதன்னு சொன்னேன். கோஆபரேட் பண்ணு. என்னையாச்சு சார்? என்ன சார் இது? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, அவன் இல்லையே சார். இந்த இடமே மொத்தமா வேற மாதிரி இருக்கு சார். அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கியா? அவன் இருந்த இடத்துக்கு பின்னாடி இந்த நெல் மூட்டை தானே இருந்துச்சு. சார், நீங்க யாரை தேடுறீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவோம்ல. ஓனருக்கு இந்த ஒரு குடோன் தான் இருக்கா இல்ல வேற ஒரு குடோன் இருக்கா? சார், இது ஒண்ணுதான் சார் இருக்கு. ஏன் சார் கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு திருடன் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான். அவன் இந்த குடோனுக்குள்ள தான் வந்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனால தான் தேடிட்டு வந்தோம். இங்க புதுசா யாராவது வந்தாங்களா? சார் இல்லையே சார், நாங்க காலையில இருந்து இங்க தான் சார் வேலை பார்க்குறோம். அப்படி யாருமே வரல சார். இப்ப என்ன பண்றது? சரி, உங்க வேலையை பாருங்க. வாங்க போலாம். ஓகே சார். என்ன ருத்ரா, இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்க? இந்நேரம் என் பின்னாடி இருக்கிற நெல் மூட்டையில இருக்கிற அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க தேடி போயிருப்பன்னு பார்த்த. ஆனா நீ போகாம ஸ்டேஷன்லயே இருக்க. பரவாயில்லையே, நீ புத்திசாலிதான் ருத்ரா. என் கூட மல்லு கட்டி நிக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. வாண்டடா உனக்கு க்ளூ கொடுக்க
நான் என்ன பைத்தியமா? வேலு உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகத்தான் இப்படி ஒரு செட்டப்பை ரெடி பண்ண. பட் நீ ஸ்டடியா தான் இருக்க. சரி ருத்ரா, இப்போ நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி பாப்போம். தெரியல ராகுல். வேலு பாவம், அவனை விட்டுரு. இங்க பாரு, அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவனை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. ஆ, அவனோட அம்மாவுக்கு அவன் ஒரே புள்ள. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் ராகுல், அவனை விட்டுரு. ஏய் 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 இருமா. எனக்கு நீ என்கிட்ட கெஞ்சுறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வேற அளவுக்கு அதிகமா கெஞ்சுற. அப்போ உனக்கு நான் ஏதாவது ஆஃபர் கொடுத்தே ஆகணுமே. ஆ? என்ன கொடுக்கலாம்? ராகுல் ப்ளீஸ், வேலுவை விட்டுரு. இவனை விட்டுறலாம். ஆனா நான் இப்ப கொலை பண்ற மூடுக்கு வந்துட்டேனே. எனக்கு ரத்தம்லாம் பயங்கரமா சூடேறி போயிருக்கு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு, நீ வேற என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன். ஆனா அவனை மட்டும் விட்டுரு. நான் என்ன கேட்டாலும் தருவியா? கண்டிப்பா தரேன். நீ வேலுவை விட்டுரு. அப்போ என் ரத்தம் சூடானதுக்கு காணிக்கையா 3 ஆம்பளைங்களை கொடு. நான் அவங்கள கொன்னு இடது கை கட்டவர்ல வெட்டி என் வெறிய தீர்த்துக்கிறேன். சரி ராகுல், நீ கேட்ட மாதிரி 3 பேரை தரேன். ஆனா வேலுவை விட்டுரு. என்ன ருத்ரா, இவ்வளவு சீக்கிரம் ஓகேன்னு சொல்லிட்ட? நீ என்னை விட பெரிய ஆளா இருப்ப போலயே. இங்க பாரு, நீ 3 பேரையும் எங்க கூட்டிட்டு வரணும்னு மட்டும் சொல்லு, நான் கூட்டிட்டு வரேன். ஆனா வேலுவை மட்டும் எதுவும் பண்ணிராத. நீ அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம்தான் நான் இவனை உன்கிட்ட கொடுப்பேன். இப்ப நீ என்ன பண்ணணும்னு அடுத்த கால்ல சொல்றேன். ஆ? ராகுல், இப்போ என்ன பண்றது? 3 பேரை பலி கேக்குறானே ராஸ்கல். ஷோ வேலு, ஏன்டா அவன் கிட்ட மாட்டின? மேடம், அந்த நெல் குடோன்ல அவன் இல்லை மேடம். அவன் வேற எங்கேயோ இருந்துகிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்றான் மேடம். எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன், அப்படி யாரும் வரலன்னு தான் சொல்றாங்க. டீ சாப்பிடலாமா காவியா? சாப்பிடலாமே. ஓகே. காவியா, கார்ல ஏறு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல கதிர், நானும் வரேன். எதுக்கு காவியா? பாரு, வெளியில எவ்வளவு பனி பெய்யுதுன்னு. ரொம்ப குளிரும். நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கதிர், உங்க போனை என்கிட்ட கொடுங்க. எதுக்கு? தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த ருத்ரா மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. மேபி அவ வேற நம்பர்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. அதனால போன் என்கிட்டயே இருக்கட்டும். ஓகே, பட் ஆனால் இப்போ டீக்கெலாம் பே பண்ணுமே, அதுக்கு ஃபோன் வேணும்ல? சேஞ்ச் இல்லை, ஃபோனில் தான். அதான் நானும் உங்க கூடயே வரேன்னு சொன்னேன்.
கதிர் போனை வாங்கி வச்சுட்டேன்னு கோவமா? சச்சா கோவம்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த பாரு காவியா, ம் நான் சொல்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான உறவு. அது நார்மலா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா அப்புறம் 2 பேர் வாழ்க்கையும். அச்சுச்சோ கதிர், நான் உங்க மேல சந்தேகம்லாம் படல. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ எப்ப பார்த்தாலும் நடுவுல வராளே, அதுக்காக தான் கதிர் நான் போனையே புடுங்கி வச்சுக்கிட்டேன். ம், டீ சாப்பிடுங்க. ஹலோ, என்ன ருத்ரா, 3 பேரும் ரெடியா? ரெடி. காவியா, கதிர், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. பிரதர், சொல்லுங்க. இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உங்களோட ஃபோன் மட்டும் தரீங்களா? என்னோட ஃபோனில் சார்ஜ் இல்லை, அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணணும். இந்தாங்க. தேங்க்ஸ் பிரதர். ஓ, ஃபோன் எடுங்க ருத்ரா. நான் சொல்ல வரத நல்லா கேட்டுக்க. காலையில 6 மணிக்கு நீ அந்த 3 பேரையும் ஒரு வண்டியில கூட்டிட்டு கிளம்பு. மாட்டுத்தாவணி தாண்டி பாண்டி கோயில் போற வழியில வா. அங்க பேரிகார்டு போட்டு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட் கிட்ட வண்டியை நிறுத்து. அப்ப என் ஆளு ஒருத்தன் வந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பான். அத நீ சாப்பிட்றாத, அவங்க 3 பேர் மட்டும் சாப்பிடட்டும். அத சாப்பிட்ட அடுத்த 10 செகண்ட்ல அவங்க மயங்கிடுவாங்க. அப்படியே அவங்கள வண்டியில கூட்டிட்டு அதே ரூட்ல கொஞ்ச தூரத்துக்கு வந்தீங்கன்னா ரோட்டோரமா லெஃப்ட் சைட்ல மூங்கில் மரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வண்டியை நிறுத்து. அவங்கள வண்டியிலேயே விட்டுட்டு நீ மட்டும் இறங்கி பக்கத்துல இருக்கிற பாதையில போ. சரி. ருத்ரா, 2 minutes பிரதர். காவியா பார்க்கறதுக்குள்ள ஃபோன் அட்டெண்ட் பண்ணுங்க ருத்ரா. அந்த பாதையிலேயே போனா கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு காட்டு பகுதி இருக்கும். அங்க போய் பார்த்தா உன் தம்பி வேலு மயக்கத்துல இருப்பான். மயக்கத்திலையா? உடனே அவனை எழுப்புனா எழுந்திருக்க மாட்டான். அவனோட சட்ட பாக்கெட்ல உள்ள மருந்தும் வச்சிருக்கிற, இன்ஜெக்ட் பண்றதுக்கு நீரிலும் வச்சிருக்க. அத போட்டு நீ அவனை காப்பாத்திக்கோ. அடுத்த 10 நிமிஷத்துல அவன் மயக்கம் தெளிஞ்சு நார்மல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனை நீ கூட்டிட்டு போ, சரியா? சரி. ருத்ரா, எடுங்க ருத்ரா. கமான் 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 கமான்.
ஓகே ப்ரோ. என்ன எந்திரிச்சிட்ட? இல்ல நீங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது, அதான் என்ன ஆச்சோன்னு. கும்பகோணம் போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டேன். 2 hours ஆகும்னாங்க. சரி போலாமா? போலாமா? வாங்க போலாம். அண்ணா எவ்வளவு ஆச்சு? 40 rupees ஆச்சுமா. பெய்டுனா? ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ. வாங்க. இதோ பாரு ருத்ரா, இதுதான் பிளான். இத நீ கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். சரி ஓகே. இதுல ஏதாவது சொதப்புனாலோ இல்ல நீ புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலோ உன்னோட தம்பி வேலு உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். பாத்துக்கோ. இங்க பாரு ருத்ரா, இவன் மட்டும் இல்ல, நீ கூட்டிட்டு வர்ற அந்த 3 பேரோட உயிரும் சேர்ந்து போயிடும். ஜாக்கிரதை. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். குட். சரி, நீ ரெடியா இரு. நான் நாளைக்கு உனக்கு கால் பண்றேன். கதிர், நம்ம கும்பகோணம் வந்துட்டோம் போல இருக்கு. இன்னும் 2 kilometers தான் போட்டிருக்கு. ஆமா காவியா, இன்னும் 5 minutes தான் ரீச் ஆயிடுவோம். காவியா, மஞ்சளா வீடு இங்கே தானே இருக்குன்னு சொன்ன? ஆமா. நம்ம வேணும்னா அவங்க வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாமா? இல்ல வேண்டாம் கதிர். ஏன்? அவங்க வீடு எப்படி இருக்கோ என்னமோ. நாம வேற அவங்க கிட்ட வருண் வேற எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. இப்ப திடீர்னு அவங்க வீட்டுல போய் நின்னோன்னு வைங்க, அவங்களால நமக்கு எந்த வசதியும் செஞ்சு தர முடியலன்னா பாவம் இல்ல, அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்கல்ல. அதான் அவங்களுக்கு எதுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு தான் யோசிக்கிறேன். கதிர், நீங்க ஏதாச்சும் நியர்பை ஹோட்டலுக்கு போங்களேன், நம்ம அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போலாம். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போற வழியில வேணா மஞ்சுளாக்கா வீட்டை போய் பார்த்துட்டு போலாம். கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? ஓகே. என் ரத்தம் சூடானதுக்கு காணிக்கையா எனக்கு 3 ஆம்பளைங்களை கொடு. நீ அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சா நான் இவனை உன்கிட்ட கண்டிப்பா கொடுத்தேன். மேடம், இந்த டைம்ல கோயிலுக்கு போயே ஆகணுமா மேடம்? எனக்காக வாங்கல ப்ளீஸ். ஐயோ மேடம், என்ன ப்ளீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மேடம்? நீங்க போகணும்னு சொன்னா போலாம் மேடம், விடுங்க பாத்துக்கலாம். அண்ணா, அதோ அந்த செக் போஸ்ட் கிட்ட இறக்கிடுங்க. சரிங்க மேடம். அண்ணா, நீங்க மட்டும் என் கூட வாங்கல. சரிங்க மேடம். மேடம், மதுரை முழுக்க உங்க பேச்சு தான் மேடம் அடிபட்டு இருக்கு.
சரி இந்த வழியா சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது வண்டி வந்தா லாக் பண்ணி வைங்க. எந்த மாதிரி வண்டி மேடம்? ஆ, சும்மா ஜென்ரலா சொல்றேன். சரிங்க மேடம். ஆ. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். முத்தாலம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு நடக்குது. பிரசாதம் சாப்பிட்றீங்களா சார்? சரி கொடுங்க.